ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இன்னைக்கு நான் சூப்பராக ஒரு ஃபேஸுக்கான டிப்ஸோடு வந்திருக்கேங்க. இந்த டிப்ஸு எதுக்காக யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்காகவும் தான். நாம் யங்காக இருக்கும்போது எதுவுமே எந்த விதமான ஒரு கேரும் இல்லைனாலும் ஃபேஸ் நல்ல க்ளோ இருக்கும். நம்மளோட ஃபேஸில் ரிங்கிள்ஸ் இருக்காது, ஃபைன் லைன்ஸ் வராது, ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக தெரியுவீங்க. நான்லாம் ரொம்ப வருஷம் ஸ்கின்னை பற்றியோ இல்லை என்னோட ஹேரை பற்றி எல்லாம் கவலையே படலை. ஏன்னா நான் when I was very young, நான் நல்ல இளமையில் இருக்கும்போது நம்மளுடைய பாடி இட் செல்ஃப் ஸ்கின்னிலையும் சரி ஹேர்லேயும் சரி நான் அதை யங்காக வச்சுக்கிறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களுமே அந்த தன்மை நம்மளோட பாடியில் இருக்கும். ஆனால் நமக்கு வயசாக வயசாக பாடி இட் செல்ஃப் அந்த ஒரு தன்மை குறைஞ்சிட்டே போகுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறது, இளமையாக இருக்கிறது, அப்புறம் ரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது, ஃபைன் லைன்ஸ் இல்லாமல் கிளியரான க்ளோயிங்கான ஒரு ஸ்கின் அப்படின்னு உங்களுக்கு இருந்தாலும் கூட வயசாக வயசாக உங்களுக்கு அந்த ஸ்கின்னில் இந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் நிறைய இஷ்யூஸ், ட்ரை ஸ்கின்னு, மாய்ஸ்சரிங் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்கின்னை காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் இல்லை நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப நிறைய நல்ல க்ரீம்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, செலிபிரிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாராலையுமே அந்த அளவுக்கு பணம் கொடுத்து காஸ்ட்லியான ஒரு க்ரீமோ இல்லை அந்த ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எடுக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காகத்தான் நான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் குறைக்கலாம், ஃபைன் லைன்ஸ் குறைக்கலாம். முக்கியமாக அப்படி சுருக்கமாக சொன்னால் ஆன்டி ஏஜிங்கான சூப்பரான ஒரு க்ரீம். இந்த க்ரீம் நீங்கள் தினமும் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்ல க்ளோ ஆகும். உங்கள் ஃபேஸில் வரக்கூடிய ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் ஒரு மாதிரி நமக்கு சிரிக்கும் போது இங்கே ஒரு லைன் வரும், இந்த இடத்துல வயசாக வயசாக லைன் விழும். அதே போல் சில பேருக்கு நெத்தியில் இங்கே லைன் விழும். அதெல்லாம் நம்ம நேச்சுரலாக சரி செய்யலாம். ஒரு அளவுக்கு நான் சொல்றது ஏஜிங்ன்றது ஆக்சுவலி கிரேஸ்ஃபுல்லி ஏஜிங் ஹாப்பி தாங்க. நம்ம எல்லோருமே ஏஜ் ஆகும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போறதும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட நான் நல்லா இருக்கலாமே, கொஞ்சம் கூட நான் என்னை கேர் பண்ணிட்டேன், நான் அழகா இருக்கலாமே அப்படின்ற ஒரு தோணுதல் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் சரியாக டைப் பண்ணாமல், ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி சரியாக ஒரு லிப்ஸ்டிக் போடாமல், இல்லை ஒரு நார்மலாகவே ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு வைப் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமோ ஏதோ ஒன்று போடாமல் ஒரு மேட்சிங் இல்லாத ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஒரு சாரி ஒரு ப்ளவுஸ் கட்டிட்டு வெளியில் போகணும்னா நமக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயம் நம்ம ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணி ஒரு ஹேர் கேர் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஒரு கேர் பண்ணிவிட்டு அழகாக ஒரு புடவை, அது ரொம்ப காஸ்ட்லியான புடவையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அழகாக ஒரு மேட்சிங் சாரி அண்ட் ப்ளவுஸ்லாம் போட்டு வெளியில் போகும்போது நமக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸே அதிகமாகுங்க. ரொம்ப அதுக்கு பேர் தான் செல்ஃப் லவ் அப்படின்றது. நம்மளையே நேசிக்க ஆரம்பிக்கும் போது, நம்மளை பார்த்து நம்ம ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ரொம்ப அழகாக நமக்கே தெரியும். நம்ம அழகாக தெரிய நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம அழகாக தெரியும். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு செல்ஃப் லவ்ங்கிறது நம்ம எல்லோருக்கும் இருக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ஸோ இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுலேயே 50 வயசு மாதிரி தெரியும், 50 வயசுல 70 வயசு மாதிரி தெரியும். இதுவே நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அழகா வீட்டில் நம்ம நேச்சுரலா இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அந்த ஏஜிங்கை கிரேஸ்ஃபுல்லா கொண்டு போகும்போது நம்ம 50 வயசுலயும் 40 வயசு மாதிரி தெரியும், 40 வயசுல 20 வயசு மாதிரி தெரியும். ஸோ எல்லாமே நமக்குள்ள தாங்க இருக்கு. இந்த மாதிரி கிரேஸ்ஃபுல்லா நம்ம ஏஜ் ஆகி நம்மளை கேர் பண்ணிக்கணும். நம்மளோட ஏஜிங்கை ஸ்லோ பண்ணி அழகாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் அண்ட் ஸ்கின்னு, அதே மாதிரி ரிங்கிள்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த ஃபைன் லைன்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம ஒரு அழகான ஆரோக்கியமான ஒரு லைஃப் நேச்சுரலாகவே லீட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நாம இந்த சூப்பரான க்ரீம், ஆன்டி ஏஜிங் க்ரீம், இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளால அஃபோர்ட் பண்ண நம்மளால வாங்க முடியக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம், நம்ம வயதாகிறதை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் செய்து பார்க்கலாம் வாங்க. இந்த சூப்பரான ஆன்டி ஏஜிங் க்ரீம் பண்ணுறதுக்காக நான் பாதாம் ஊற வச்சுருக்கேங்க. இந்த பாதாமை தோல் எடுத்துடணுங்க. இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இப்போ தோல் உரிச்ச பாதாம் நம்ம அரைச்சிக்கலாங்க. இது நல்லா அரைக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த குட்டி குட்டி பீஸ் கூட இருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா அரைஞ்சிச்சு. பாதாம் தினமும் நைட் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லதுங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு பிரெயினுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டெய்லி
4 பாதாம் ஊற வச்சுட்டு காலையிலே வந்து தூள் உரிச்சு சாப்பிட்டுடுங்க. தோல் உரிக்காமல் சாப்பிடக்கூடாது. தோல் உரிக்காமல் சாப்பிட்டீங்கன்னா பாடி ஹீட் அதிகம் செய்யும் போது ஹை டைஜஷனுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். நான் அரைக்கும் போது கம்மியான தண்ணி ஏன் ஊற்றுனேன் அப்படின்னா தெரிச்சிடும். அது வந்து மிக்சியில் அரையும் போது வெளியிலலாம் கொட்டுவோங்கிறதுக்காக அதில் வந்து கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறோம். நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுடுங்க. இதில் நல்லா சுண்டி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆற வச்சிடணும். நல்லா ஆறட்டும். இப்போ இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 5 விட்டமின் இ டேப்லெட் ஆட் பண்ண போகிறேங்க. கட் பண்ணிவிட்டு ஸ்க்யூஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறது எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 5 விட்டமின் இ டேப்லெட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் நம்ம என்ன அடுத்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் ஆட் பண்ண போகிறோங்க. கிளிசரின் வந்து ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கு. செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்கின் ரிலேட்டடான எல்லா க்ரீம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எல்லாத்துலேயுமே கிளிசரின் இருக்குங்க. கிளிசரின் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சர் பண்ணும், நல்லா க்ளோ கொடுக்கும். நம்மளுடைய ஸ்கின்னை உள்ளே இருந்து வெளியே ரொம்ப ஒரு அழகான தோற்றத்தை உருவாக்க இந்த கிளிசரின் உதவும். இப்போது இதில் ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய அலோவேரா ஜெல். இதை நீங்கள் கடையில் இருந்து வாங்குகிற அலோவேரா ஜெல் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பட் நான் வந்து எப்போவுமே வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து எடுத்து வீட்டில் வந்து கிச்சனில் எப்போவுமே அலோவேரா வச்சுப்பேங்க. இது வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த சில பேருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு எல்லோ கலரில் ஒன்று இருக்கும். இந்த அலோவேரா செடிக்குள்ளேயே இருந்து ஒரு இது ஒன்று இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன். தண்ணியில் ஊற போட்டு பவுலில் போட்டுக்கலாம். அலோவேரா ஜெல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் அலோவேரா இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய அலோவேரா ஜெல் வாங்கி இதில் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆன்டி ஏஜிங்கான க்ரீம் தயாராகியாச்சு. இந்த க்ரீம் நீங்கள் வந்து ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டு வாஷ் பண்ணி வைப் அவுட் பண்ணி விட்டுட்டு தூங்குங்க. தொடர்ந்து ஒரு வாரம் நீங்க இதை பண்ணி பாருங்களேன். உங்களோட ஃபேஸ் நல்ல பளபளன்னு ஜொலிக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபேஸ்ல வரக்கூடிய ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இது எல்லாமே கிளியர் ஆயிடும். நல்ல இளமையான ஒரு தோற்றம் உங்களுக்கு வரும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த சூப்பரான க்ரீமை பயன்படுத்தி எப்பவும் இளமையா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம கிரேஸ்ஃபுல்லி டுகெதரா நம்ம எல்லாரும் ஏஜ் ஆகும். ரொம்ப சந்தோஷங்க. என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்து என்ன என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம். உங்கள் ஜெயலட்சுமி.